எண்ணெய் கசிவு விவகாரத்திற்கு யார் காரணம் என ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த எண்ணெய் கசிவுக்கு காரணம் யார் யார் என்று இன்னும் அரசு கண்டறியவில்லை. இந்த எண்ணெய் கசிவு எண்ணூர் பகுதியில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கொடுக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் மீன் வகைகளுக்கும் மிகப்பெரிய அளவிலே சுற்றுச்சூழல் கேடு இந்த கசிவால் ஏற்படும். இது போன்ற பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றத்தால் வரும் காலத்திலே அடிக்கடி வரும். கால இடைவெளியும் குறையும். இன்றும் நான் சொல்கின்றேன், அடுத்த பெரும் வெள்ளம், சென்னையை தாக்குகின்ற வெள்ளம் 5 அல்லது 6 ஆண்டுகளில் வரும். அதற்கு அரசு தயார் நிலையில் இருக்க வேண்டும். எண்ணெய் கசிவா இல்ல ரசாயன கழிவு கசிவா, இதை யார் காரணம் என்று கண்டறிய வேண்டும். சிபிசிஎல் தான் இதற்கு காரணம்னு நாங்க சொல்ல வரல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதற்கு கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே தமிழக அரசு ஒரு குழு உடனே அமைக்க வேண்டும். ஒரு ஆணையமோ குழுவோ அமைக்க வேண்டும். இல்ல உங்களால அமைக்க முடியலன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். ஏன்னா தமிழக அரசு இதற்கு கொடுத்த அறிவித்த நிவாரணம் கேலியாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய எண்ணெய் கசிவு நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் கேடு. இதற்கு ஒரு வீட்டுக்கு 7500 ரூபாய். எந்த உலகத்தில் இருக்கிறோம்? எந்த காலத்தில் இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய பாதிப்பு இது. தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்நேரத்தில் அவசியம் நீங்க செய்யணும். உதவினா அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு, வீடு கட்டி கொடுங்க, கால்நடைகளை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் பெறுகின்ற வகையில உதவி செய்யுங்க. சும்மா ஒரு வேளை சாப்பாடு அதெல்லாம் அதில் பத்தாது. அதெல்லாம் ஏன்னா எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. மிகப்பெரிய அங்க பாதிப்பு அங்க இருக்கு. அதாவது இங்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பேச்சுகள்லாம் ஓடிட்டு இருக்கு டிவி மூலமா. அதனால 2 பேரும் நிறுத்துங்க. இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இந்த பணம் அந்த பணம் எல்லாம் பேசுறது நிறுத்துங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. பாதிப்பு மக்களுக்கு. நீங்க டிவியில் அரசியல் பேசிட்டு இருக்காதீங்க, ஒருத்தருக்கு பழி சொல்லிட்டு இருக்காதீங்க. மக்களுக்கு பாருங்க. இங்க எண்ணூருக்கு வாங்க, மத்திய அரசு சார்பில் யாராவது எண்ணூருக்கு வாங்க, முதலமைச்சர் எண்ணூருக்கு வந்து பாருங்க, இங்க இருக்கிற பாதிப்புல பாருங்க, பார்த்து அது நடவடிக்கை எடுங்க. மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் ஈகோ இல்லாம இந்த நேரத்தில் அரசியல் செய்யாம ஒருத்தருக்கு திட்டாம தமிழ்நாடு மக்களை காப்பாத்துங்க. தமிழ்நாடு மக்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்களும் 15 வருஷமா கத்திட்டு இருக்கிறோம். மாத்தி பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மக்களுக்கு பாதிப்பு வராது. வானிலை மையத்தை சரியாச்சுன்னா இவங்க எல்லாம் சரிப்படுத்தி எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்களா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. இவங்க வந்ததுக்கு பிறகும் இன்னும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. போதுமான வேகம் கிடையாது. திட்டம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சும்மா பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். என்ன பண்ணணும்னு விஞ்ஞான அளவில் பண்ணணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.